ஹாய் அன்பா, வெல்கம் டு டிஸ்கஷன் ஜோன். இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு டைப்பான அந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ்க்கு வந்து டிகிரி கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கணும். ஓகேவா? டிகிரி கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கணும். தென் இந்த மாதிரியான dy by dxன்னு இருக்கக்கூடிய இந்த டெரிவேட்டிவோட டிபெண்டன்ட் வேரியபிளான y மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடாது. ஓகேவா? முக்கியமான விஷயம். இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ராங் நண்பா. இப்படி இருக்கக்கூடாது. தென் dy by dxோட டிகிரி என்னவா இருக்கணும்னா ஒன்றா தான் இருக்கணும். ஓகேவா? ஆர்டர் எத்தனை வேணா இருக்கலாம், அது மாதிரி கிடையாது. பட் டிகிரி வந்து ஒன்றா தான் இருக்கணும். அதுதான் வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட பேசிக் டேர்ம். தென் இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. dy by dx plus py is equal to qன்றது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேவா? ப்ராப்ளம்ஸ்ல நம்ம இதை தான் ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணுவோம். இதில் பியும் கியூவும் வந்து எக்ஸுக்கான ஃபங்க்ஷன்ஸு. தென் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ஸ், அதாவது நீங்கள் இந்த இடத்துல வந்து பி கண்டுபிடிச்சிட்டீங்க, பி கியூ வந்து வேல்யூ நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பி அப்ளை பண்ணி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம ஒன்று ஃபைன் பண்ணுவோம். எக்ஸ்போனன்ஷியல் பவர் இன்டகிரல் ஆஃப் pdx அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபைனல் சொல்யூஷன் வந்து நம்ம இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா? y into integrating factor is equal to integral of q into integrating factor dx plus c அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். c ரொம்ப முக்கியம், பிகாஸ் இட்ஸ் இன்டெஃபினைட் இன்டெக்ரல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. dy by dx plus 2xy is equal to exponential power minus x square அப்படின்னு சொல்லிட்டு. then y of 0 is equal to 1. இது வந்து ஒரு சின்ன கண்டிஷன். இது எதுக்காக அப்படின்னா, கடைசி வரக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அதில் வந்து வேல்யூஸ் சிக்கு வந்து வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ வந்து இது, ஒய்யோட வேல்யூ வந்து இது. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறதுக்காண்டி இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கடைசி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்க, அப்படியே நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கும். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் அதுக்காண்டி தான் கொடுத்துருக்கேன். dy by dx plus py is equal to q. இதில் இங்கே வரக்கூடிய அந்த pன்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய 2x. புரியுதா? தென் இங்கே இருக்கக்கூடிய qன்றது வந்து இந்த எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். then dy by dx இருக்கா? இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல நமக்கான ஈக்குவேஷன் இருக்கு. ஹென்ஸ் நமக்கு வேல்யூ ஃபைன் பண்ணணும் அவசியம் இல்லை, டைரக்டாவே தெரியுது. ஓகேவா? then b is equal to 2x, q is equal to இந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். then இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நான் ஃபைன் பண்றேன், பிகாஸ் b யோட வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் பவர் இன்டகிரல் ஆஃப் pdx அப்படின்னு சொல்லிட்டு p யோட வேல்யூ 2x நான் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணும்போது x நான் இன்டகிரல் பண்ணா x ஸ்கொயர் டிவைட் பை 2 வரும். 2 ஃப்ரண்ட்ல இருக்க 2 கேன்சல் ஆயிடும். ஸோ x ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும் ரிமைனிங். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் பவர் x ஸ்கொயர்னு சொல்லிட்டு வந்துருமா? இப்போ சொல்யூஷன், இந்த ஃபைனல் சொல்யூஷன் சொன்னேன் இல்லையா, ஜெனரல் சொல்யூஷன். இந்த வேல்யூல கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூ அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். y into integrating factor is equal to integral of q into integrating factor dx. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ்போனன்ஷியல் பவர் எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணிடணும். ஒய்யோட வேல்யூ அதை ஃபைனலாக பார்த்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் இந்த கியூவோட வேல்யூ எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது ரெண்டும் வந்து மல்டிப்ளிகேஷன், அதாவது பவர்ஸ் வந்து ஆட் ஆகும்போது இது 0 ஆயிடும். 0 ஆயிடுச்சுன்னா எக்ஸ்போனன்ஷியல் பவர் 0 is equal to 1. ஸோ இன்டகிரல் dxன்னு வருமா? ஹென்ஸ் எக்ஸ் பிளஸ் சின்னு சொல்லிட்டு ஃபைனல் வேல்யூ வரும். ஓகேவா? தென் இங்கே இருக்கக்கூடிய இந்த இ பவர் எக்ஸ் ஸ்கொயரை நான் வந்து இந்த பக்கம் நான் டிரான்ஸ்மிட் பண்ணுறேன். பண்ணும்போது என்ன பாருங்க, y is equal to எக்ஸ் பிளஸ் சி இன்ட்டு இ பவர், அதாவது எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வந்துருமா? இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அங்கே கொடுத்தா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுக்கிறோம். y of 0 is equal to 1. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த 0 தான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? y of x is equal to 1ன்றதான் மீனிங்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0, ஒய்யோட வேல்யூ வந்து 1. ஒய்யோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 0. ஓகேவா? இதை நான் அப்ளை பண்ணுறேன். ஒய்ல 1, எக்ஸில் 0 அப்ளை பண்ணால் c is equal to 1 வந்துச்சா? கான்ஸ்டன்ட் வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நான் 1வது ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். சாரி, நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் ப்ராப்ளம், சாரி, இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, தென் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. இது இவ்வளோதான், அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. தென் செகண்ட் ப்ராப்ளம், சாரி வெயிட், அந்த ப்ராப்ளமில் ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் y dash மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 தென் த சொல்யூஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. y of 0 is equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு, கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அவன் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நான் அந்த ஒய் டேஷை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? ஒய் டேஷ் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டேஷ் ஒய்னு சொல்லி வருமா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய்னு வருமா? தென் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஒய்யையும் நான் இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா?
ஒய் டேஷ் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டேஷ் மைனஸ் எக்ஸ் ஒய் இந்த வேல்யூ ஃபுல்லாக நான் இங்கே எடுத்துட்டேன் இஸ் ஈக்குவல் டு 0 ஓகேவா. தென் ஒய் டேஷ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் இது எதுந்து எடுத்தோம்னா இந்த இதில் இருந்து ஓகேவா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு நான் பண்ணியிருக்கேன். அதாவது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்திருக்கேன். தென் இதில் இருக்கக்கூடிய ஒய்யை காமனாக எடுத்திருக்கேன். ஒய் காமனாக எடுத்தால் ஒய் டேஷ் மைனஸ் எக்ஸ்னு வருமா இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே ஒரு ஒய் டேஷ் மைனஸ் எக்ஸ் இங்கே ஒரு ஒய் டேஷ் மைனஸ் எக்ஸ் இது ரெண்டையும் காமனாக எடுத்துட்டா ஒய் டேஷ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த 3 தனியாக வந்துருமா. ஓகே இது 3 தனியாக வந்துச்சு இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட கண்டிஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒய் டேஷ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இங்கே எல்லாமே ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு வேல்யூ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹென்ஸ் இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும் ஓகேவா. நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த வேல்யூஸ் மட்டுமே எடுத்து அடுத்து ஃபர்தராக நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃபர்தராக பாருங்க dy by dx இஸ் ஈக்குவல் டு அதாவது அங்கே கொடுக்கப்பட்டிருந்த இந்த ஒய் டேஷை தான் நான் வந்து dy by dxன்னு சொல்லி எடுத்திருக்கேன் ஓகேவா. dy by dx plus x plus y is equal to 0 ஓகேவா. then dy by dx plus y is equal to minus x நான் அந்த பக்கம் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா பாருங்க. நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இப்போ இது கொடுக்கப்பட்டிருக்கு. தென் இங்க இருக்கக்கூடிய பியோட வேல்யூ இங்க இருக்கக்கூடிய கியூவோட வேல்யூ நான் தனித்தனியாக எடுக்கிறேன். பியோட வேல்யூ என்னது 1 தான் இங்கே ஃப்ரண்ட்ல இருக்கு வேற எதுவும் இல்லை. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு சொல்லிட்டு p is equal to 1 எடுத்துக்கிறேன். q is equal to minus x இந்த வேல்யூவை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் ஓகேவா. தென் இப்போ பியோட வேல்யூ நம்ம கிடைச்சிருச்சு. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன எக்ஸ்போனன்ஷியல் பவர் இன்டகிரல் p dx. தென் இங்கே இருக்கக்கூடிய pன்றதுக்கு நான் 1ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு எக்ஸ்போனன்ஷியல் பவர் எக்ஸ்னு கிடைக்குது. பிகாஸ் இங்கே இன்டகிரல் dx மட்டும் தான் இருக்கு. எக்ஸ்போனன்ஷியல் பவர் எக்ஸ்னு சொல்லி வேல்யூ எனக்கு கிடைச்சிருது. இப்போ y ஆஃப் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அதாவது ஃபைனல் சொல்யூஷன் நம்ம எழுதுவோம் இல்லையா அந்த ஃபைனல் சொல்யூஷன் தான் இது. y ஆஃப் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் q இன்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்டு dx. தென் இப்போ y இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு e பவர் x எழுதிக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் q ஓட வந்து மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கு வந்து இந்த இன்டகிரேஷனுக்கு நான் டேரெக்டாக வந்து ஃபார்முலா இங்கே எழுதிட்டேன். இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது எப்படி வந்துச்சு ஃபார்முலா நீங்கள் வாட்டி மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை சிம்பிளாக இதை வந்து டெரைவ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேல்யூவில் மைனஸ் எக்ஸை வந்து நான் யூன்னு எடுத்துக்கிறேன். இ பவர் எக்ஸை வந்து நான் டிவின்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. இது வந்து இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி டெரைவ் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ du by dx அதாவது இந்த u வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது -1ன்னு சொல்லி வருமா. தென் v is equal to e power x அதாவது ஆக்சுவலாக நான் எடுத்ததே வந்து v டேஷ் தான். ஸோ எனக்கான v யோட வேல்யூ என்னவா இருக்கும் இதோட டிஃபரன்ஷியேஷனோட பேக்வேர்டாக இருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது e பவர் எக்ஸ் வந்து எப்போ பண்ணாலும் அது e பவர் எக்ஸ் தான் ஓகேவா. அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது ஓகேவா. என்னன்னு பாருங்க uv டேஷ் மைனஸ் இன்டகிரல் ஆஃப் vu டேஷ் dx அப்படின்னு சொல்றக்கூடிய ஃபார்முலா சரியா. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த இதை கொண்டு வந்தது இந்த ஆன்சரை கொண்டு வந்ததுக்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து மைனஸ் எக்ஸ் இன்ட்டு வி டேஷோட வேல்யூ என்னது இ பவர் எக்ஸ் அதை அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் இன்டகிரல் ஆஃப் வி என்னது இ பவர் எக்ஸு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய யூ என்னது யூ டேஷ் வந்து -1 இன்ட்டு டிஎக்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் இ பவர் எக்ஸு ப்ளஸ் இ பவர் எக்ஸ்னு வரும். எத்தனை வாட்டி இன்டகிரேட் பண்ணாலும் இ பவர் எக்ஸ் தான். ஸோ இது வந்து இங்கே ப்ளஸ் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் வேல்யூ. இதில் மைனஸை மட்டும் நான் காமனாக எடுத்திருக்கேன். எடுத்துட்டா எக்ஸ்பி பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் வந்துச்சா. இந்த வேல்யூ இங்கே இருக்கா. ஸோ இப்படி தான் வந்து இதை கொண்டு வந்தாங்க. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இங்கே வேறு வேரியபிள்ஸ் வரலாம். அப்படி வரும்போது நம்ம எப்படி இதை அப்ளை பண்ணணுமோ அப்படி அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா. இதை நம்ம பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு டைம் தேவையில்லை. டக்குன்னு எடுத்த உடனே இதை அப்படி எழுதிட்டு போயிடலாம் ஈஸியாக. ஸோ மக்கப் பண்ணிக்கோங்க. வேணும்னா மக்கப் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் சி தென் அடுத்து y e பவர் x is equal to மைனஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ப்ளஸ் சி. இப்போ இந்த இ பவர் எக்ஸை வந்து நான் அந்த பக்கம் கொண்டு போகல. இங்கே கூடிய இ பவர் எக்ஸ் இங்கே டிவைடட் பை இதில் வரும்போது இதுவும் கேன்சல் ஆகும். இதுக்கு டிவிஷனில் வரும்போது இதுவும் கேன்சல் ஆகும். தென் இதுக்கு டிவிஷனில் வரும்போது டினாமினேட்டர் நியூமினேட்டராக மாறும்போது இ பவர் மைனஸ் எக்ஸாக வரும் ஓகேவா. தட்ஸ் ஆல். ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் y அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ கொடுக்கப்பட்டிருக்க கண்டிஷன் என்ன y ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 0 ஒய்யோட வேல்யூ வந்து 2. அப்போ கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா. ஒய்யில் வந்து நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸில் வந்து நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ் 1 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இந்த இடத்துல சி தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மை நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா.
y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். காரணம் ஏன்னா சியோட வேல்யூ வந்து 1. இந்த 1 வந்து இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது 2 மைனஸ் 1 1 தான். ஸோ சியோட வேல்யூ 1ன்றதுனால நான் ஈஸியாக எடுத்து சியோட வேல்யூ 1 அப்ளை பண்ணி எழுதிட்டேன். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Q இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது பார்த்த உடனே நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணிடக்கூடாது. பிகாஸ் இது பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கியூன்ற ஏரியாவில் வந்து ஒய் தனியாக இருக்குது. ஓகேவா, ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ஒய் இருக்கக்கூடாது, ஒய் டேம் இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கா, டிவைட் பண்ணால் இந்த இடத்துல இதாகிடுமா, ரிமூவ் ஆகிடும், ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பட் நம்ம எல்லா இடத்துலையுமே டிவைட் பண்ணி ஆகணும், அதுதான் வந்து ரூல். கரெக்டாக, அப்போ போத் சைட்ஸ் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது இந்த வேல்யூவோட 1/y² இதாகிடும், அதாவது ஒய் வந்து டிவைட் ஆகிடும். ஓகேவா, ஒய் ஸ்கொயர் டிவைட் பண்ணும்போது இதுலேயும் இப்படி இருக்கும். தென் இங்கே வந்து எக்ஸ்ஒய்ன்னு இருக்கிறதுனால இங்கே நான் ஒய் ஸ்கொயர் டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஒய் கேன்சல் ஆகி எக்ஸ் டிவைடட் பை ஒய்னு வரும். இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒய் ஸ்கொயர் டோட்டலாக கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் கியூப்னு இருக்கும். ஓகேவா, தென் லெட் -1/y இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அசியூம் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் என்னோட ப்ராப்ளம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது, நான் வந்து நல்லா ஈஸியாக பண்ணணும் அப்படின்றக்காண்டி இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா, தென் இதை வந்து இந்த 1/y நான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y² dy/dxன்னு வருமா. டிஃபரன்ஷியோட பேசிக் ரூல் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும். ஓகேவா, நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஒய்ன்னு இருக்கா, ஒய் வந்து நான் நியூமரேட்டர் கொண்டு போகும்போது ஒய் பவர் -1 வரும். இதோட நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு -1 வரும், தென் இங்கே ஒரு -1 வரும். இது ப்ளஸ் ஆகும்போது ஒய் பவர் -2 இருக்கும். ஓகேவா, இங்கே ஆல்ரெடி ஒரு -1, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். தென் 1/y² வருமா, அந்த ஒய்யை வந்து நான் மறுபடியும் டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துட்டேன்னா அதான் இங்கே பண்ணியிருக்கோம். 1/y² dy/dx. dy/dx ஏன் வந்துச்சு அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் அ டிபெண்டன்ட் வேரியபிள் வித் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு dz/dx. பிகாஸ் இதுவும் சேர்ந்து தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த டிஃபரன்ஷியேஷனுக்கு இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு. சப்ஸ்டியூட் 3 and 4 in 2. இந்த 3ஐயும் இந்த 4ஐயும் வந்து நம்ம இதில் ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக என்னாகும், dz/dxன்னு ஆகிடுமா, ப்ளஸ் எக்ஸ் 1/yக்கு என்ன ஆகிடும், இசட்னு ஆகிடும். ஓகேவா, மைனஸ் இஜட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மைனஸ் வந்து இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மாறிடுது. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். இது வந்து 5th ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ இதை பாருங்க, இது வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ். ஓகேவா, கியூவோட வேல்யூ பார்த்தோம்னா எக்ஸ் கியூப், அதான் இங்கே எடுத்திருக்காங்க. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைன் பண்ணுறோம், பிகாஸ் நான் வந்து பி ஃபைன் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்போனன்ஷியல் பவர் இன்டெக்ரல் ஆஃப் பி dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போனன்ஷியல் பவர் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் dx அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணனா x²/2 வருமா, பேசிக் இன்டெகிரேஷன். ஓகேவா, தென் நான் ஃபைனல் சொல்யூஷனில் எழுதுறேன். ஃபைனல் சொல்யூஷன் எழுதும்போது 1/y, ஆக்சுவலாக 1/y, பட் ஆனால் இசட் வந்து நம்ம இசட் நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் எடுத்துக்கிறதுனால இசட்னு எடுத்துருக்கோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இந்த இடத்துல இன்டெக்ரல் ஆஃப் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx. ஓகேவா, தென் இசட்டை வந்து நான் ரிவீல் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம என்ன காமிச்சிருக்கோம், எக்ஸ்போனன்ஷியல் பவர் x²/2 அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். கியூவோட வேல்யூ x³ எழுதியிருக்கேன், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எழுதியிருக்கேன், dx அவ்வளோதான், அப்படியே தான் எழுதியிருக்கேன். தென் இந்த x³ வந்து நான் பிரித்து எழுதிக்கிறேன், x இன்ட்டு x². ஏன் அப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, இதுலேயும் வந்து என்னோட இன்டகிரேஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக சில கண்டிஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன். என்னன்னா x²/2 வந்து நான் t-ஆ கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சிங்கிள் வேல்யூவாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். தென் x dx இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், dt. இது வந்து t வந்து tt-ஆ மாறிடும். x²/2 வந்து x/x dx-ஆ மாறிடுமா, பிகாஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x/2ன்னு வரும், 2 கேன்சல் ஆகிடும், வெறுமனையாக x தான் இருக்கும், x இன்ட்டு dx இருக்கும். ஓகேவா, ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இந்த x dxக்கு dt அப்ளை பண்ணிடலாம், x²/2க்கு நம்ம t அப்ளை பண்ணிடலாம், வெறுமனையாக இருக்க இந்த x²க்கு 2tன்னு அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா, அதான் இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க பாருங்க. இன்டெக்ரல் ஆஃப் 2t அப்ளை பண்ணியிருக்கேன், பிகாஸ் x². இது வந்து x²/2க்கு நான் இடத்துல t அப்ளை பண்ணிட்டேன், td அப்ளை பண்ணது காரணம் x dx. ஓகேவா, தென் இதில் வந்து நான் 2 காமன் எடுத்துக்கிறேன், பிகாஸ் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். தென் இதை நான் அப்போலே நான் ஒரு இன்டெக்ரல் பண்ணி காமிச்சேன், அது வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் பவர் எக்ஸ்ன்னு சொல்லி இருந்துச்சு. ஓகேவா, சிம்பிள், இதே வேல்யூ தான், புரியுதா. இந்த இடத்துல சைன் வந்து வேரி ஆகிருக்கு, மற்றபடி இங்கே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதை பண்ணோன்னா அதே மாதிரி தான் ஒரு ஃபார்முலா வரும். நான் ஃபார்முலான்னு சொன்னேன் இல்லையா, அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். தென் இதில் வந்து நான் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், இதில் 2 மல்டிப்ளை பண்ணும்போது இன்ஸ்டன்ட் எவ்ரி டைமுக்கு 2 மல்டிப்ளை ஆகும். தென் இதில் வந்து நான் அந்த t is equal to x²/2ன்னு எடுத்தேன் இல்லையா, அதை நான் இப்போ ரிவீல் பண்ணிடுறேன். ஓகேவா, t is equal to x²/2, 2 கேன்சல் ஆகிடும், x² இருக்கும், எக்ஸ்போனன்ஷியல் பவர் x²/2ன்னு இருக்கும், -2 இன்ட்டு
எக்ஸ்போனன்ஷியல் பவர் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் சி. ஓகேவா? தென் இது வேறு எந்த விதமான கால்குலேஷனும் இல்லை, அது அப்படியே தான் எடுத்து எழுதிக்கிறேன். இந்த இடத்துலையும் அதே மாதிரி எந்த விதமான கால்குலேஷன் இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்போனன்ஷியல் பவர் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 வந்து அந்த பக்கம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே டினாமினேட்டரில் வரக்கூடிய எக்ஸ்போனன்ஷியல் பவர் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 மேலே போகும்போது சைன் மட்டும் வேரி ஆகும். ஓகேவா? ஓகே, இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஃபைனல் சொல்யூஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட் சம் பாருங்க. dy by dx plus x into sin 2y is equal to x cube cos square y. இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை ஆக்சுவலாக, பிகாஸ் இங்கே வந்து ஒய் டேம் இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஆகணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இதே டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஒய்னு போடலாமா? ஸோ அது வந்து அப்படி போட்டோம்னா எல்லா டேமுக்கும் அது மல்டிப்ளை ஆகும். ஸோ 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஒய் டிவை டிஎக்ஸ் இந்த இடத்துலையும் டிவைட் ஆகும், இந்த இடத்துலையும் டிவைட் ஆகும். இஸ் ஈக்குவல் டு இங்கே டிவைட் ஆகும்போது காஸ் ஸ்கொயர் ஒய் வந்து ரிமூவ் ஆகிடும், வெறும் எக்ஸ் கியூப் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, sin 2y 2 sin y cos y எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா. டிஃபரன்ஷியல் கால்குலஸோட பேசிக் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். தென் 1 பை காஸ் ஸ்கொயர் ஒய்யை வந்து நம்ம சீக்கன் ஒய்ஸ்னு எடுக்கலாமா? சீக்கன் ஸ்கொயர் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ். தென் 2x tan ஒய்னு எடுத்தது காரணம் வந்து sin y பை காஸ் ஒய்னு சொல்லிருக்கோம். இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர், இந்த இடத்துல ஒரு காஸ் வந்து கேன்சல் ஆனதுனால வெறும் காஸ் ஒய்னு தான் இருக்கும். ஸோ 2x tan y is equal to x cube. ஓகேவா? இது வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ லெட் tan y is equal to z. என்னோட கால்குலேஷன் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாதுன்றக்காண்டி நான் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். tan y is equal to z. ஸோ இந்த இடத்துல நான் வெறும் z மட்டும் அப்ளை பண்ணிடலாம். தென் இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன், dy by dz by dxன்னு சொல்லிட்டு வரும். இந்த பக்கம் tan y நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு dy by dx. இதுவும் வந்து நீங்கள் பேசிக் டிஃபரன்ஷியேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Substitute 3 and 4. Substitute 3 and 4 in second equation. அப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த சீக்கன் ஸ்கொயர் ஒய் டிஒய் பை டிஎக்ஸில் நான் dz பை dx அப்ளை பண்ணலாமா? ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான், அதை நான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த tan ஒயில் நான் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரியான ஃபைனல் ஈக்குவேஷன் கிடைக்குது. இது வந்து நம்ம லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்மாக இருக்குதா? இப்போ வந்து நான் p எடுத்துக்கிறேன். pன்றது எனக்கு என்னது 2x, qன்றது எனக்கு என்னது x கியூப் எடுத்துருக்கேனா? தென் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், பிகாஸ் நான் ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் இன்டகிரேட்டிங் p dxன்னு எடுத்துக்கிறேன். pயோட வேல்யூ 2x into dx இஸ் ஈக்குவல் டு e பவர் x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ சொல்யூஷன் நான் கடைசி ஃபைன் பண்ணுறேன். இது வந்து ஃபைனல் சொல்யூஷனுக்கான ஃபார்முலா. ஓகேவா? z into integrating factor is equal to integral of q into integrating factor dx. இப்போ z வந்து நான் ரிவீல் பண்ணிட்டேன், tan y அப்படின்னு சொல்லிட்டு நான் பழையபடி ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது எக்ஸ்போனன்ஷியல் பவர் எக்ஸ் ஸ்கொயர், அதை அந்த இடத்துல எழுதிட்டேன். q வந்து எக்ஸ் கியூப் எழுதிட்டேன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து எக்ஸ்போனன்ஷியல் பவர் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதியாச்சு, dx. ஓகே, தென் இதுலேயும் வந்து எனக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கண்டிஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் டி அப்படின்னா இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x dx இஸ் ஈக்குவல் டு டிடின்னு வருமா? தென் x dx இஸ் ஈக்குவல் டு டிடி டிவைடட் பை 2. இதை எடுத்ததுக்கான ரீசன் பாருங்கள். இப்போ நான் இந்த எக்ஸ் கியூபை எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் டிஎக்ஸுக்கு நான் டி டிவைடட் பை 2ன்னு எடுத்துக்கலாமா? தென் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு நான் டீன்னு எடுத்துக்கிடுவேன்னா, தென் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் டீன்னு சொல்லி நான் எடுத்துப்பேன். அதனால தான் ஒரு தடவை எடுத்தது. தென் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸுக்கு நான் டீன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் டிஎக்ஸுக்கு டி டிவைடட் பை 2ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயருக்கு நான் டீன்னு எடுத்துக்கிறேன். இ பவர் அதாவது எக்ஸ்போனன்ஷியல் பவர் டீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் அதே ஃபார்முலா தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சேன் ஆல்ரெடி. அதே மாதிரி நீங்களும் ஒருக்கா பண்ணி பார்த்துக்கோங்க. இது நிறையா ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி வரும். நீங்கள் பழக உங்களுக்கும் இது ரொம்ப ஃப்ளூவெண்ட் ஆகிடும். ஓகேவா? 1/2 இன்ட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ப்ளஸ் சீன் போட்டுக்கிறேன். தென் நான் சொன்ன மாதிரி இந்த இசட்டுக்கு வந்து நான் tan y ரிவீல் பண்ணிட்டேன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போது நான் அந்த டீயோட வேல்யூஸ் எல்லாமே நான் ரிவீல் பண்ணிடுறேன். ஓகேவா? டி வந்து எக்ஸ் ஸ்கொயரு அப்படின்றத ரிவீல் பண்ணியாச்சு. மைனஸ் எல்லா இடத்துலையுமே நான் ரிவீல் பண்ணிட்டேன். ப்ளஸ் சி. ஓகேவா? வேறு எந்த விதமான கால்குலேஷனும் சேஞ்ச் பண்ணல. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நான் வெளியே காமனாக எடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்போனன்ஷியல் எக்ஸ் ஸ்கொயர் வச்சு டிவைட் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது இங்கே கேன்சல் ஆகிடும். சீக்கு வந்து நியூமரேட்டரில் வரவும் அதை வந்து டினாமினேட்டரில் வரும். அதை நியூமரேட்டருக்கு நான் மாற்றும் போது மைனஸ்ன்ற வேல்யூ வந்துக்கிடும். ஓகேவா? தென் எனக்கு கான்ஸ்டன்ட்டுக்கான எந்த விதமான கண்டிஷன்ஸும் கொடுக்காத பட்சத்தில் இதை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஓகே நண்பா, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃப்ளா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.